அப்புறம் என்னோட வந்து வீட்டுல சமையல்காரர் இருக்காரு, அவரை வந்து மந்திரி ஆக்கி இருக்கிறேன். கக்கூசுக்கு மந்திரி போட்டிருக்காருமா, கக்கூசுக்கு மந்திரி போட்டிருக்காரு. சார் ஃபர்ஸ்ட் அத ஆரம்பிச்சது சங்கி அமைச்சர் அவர்தானே சார். பச்சையா கேட்டாங்க, ஒரு இந்த அமைச்சருக்கு தான் வேலையா போறாங்களா என்ன பாக்குறது. சார் சார் அது இருந்து ஒரு சார் நீங்க ஒரு நிமிஷம் தப்பா பேச, நீங்க வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியல காந்தராஜ் சார். உங்களோட அனுபவத்துக்கு நீங்க எப்படி எல்லாமே பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு பேசுறீங்களா, இல்ல வந்து நீங்க வேற நாங்க எங்களுக்கு ஏதுமா அவ்வளவு அறிவு என்ன, கட்சி ஆரம்பிச்சா 2 மாசத்துல சீஃப் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குது சார். அவரு உதயநிதி அவர்கள் தானே சார் ஃபர்ஸ்ட் வந்து சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதி ஃபர்ஸ்ட் சொன்னாரு சங்கி. சரி, போய் பேசுறதுக்கு லிமிட் வைக்கணும். நாக்கு அழுகி கூட விடுவாரு, உருகி விழுந்துடும், ஜாக்கிரதை. சரி, ஓகே. கரூர் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து சொன்னாரு. அதாவது இது வந்து ஒரு வாதமா தானே சார், சட்டப்பேரவையில இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நீங்க வாதத்துல அளவு இல்லையா? இல்ல சார், நாங்க இப்ப இதை டெலிகாஸ்ட் பண்ணணுமா இல்ல நாங்க இதை கட் பண்ணணுமா? என்ன சார் எனக்கு இப்படி பேசுறீங்கன்னா எப்படி சார்? பேசுறதுக்குன்னு ஒரு மரபு இல்லையா சார், ஒரு மாண்பு இல்லையா சார்? நீங்க எப்படி வேணாலும் பேசுறீங்க. கரெக்ட் கரெக்ட். ஆக இவங்களை பத்தி ஏதாவது பேசினாக்க உங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்க வந்து போய் யூரினே பாஸ் பண்ணிட்டு போனா போய் நின்று அசிங்கமா கேட்கட்டுமா? பொம்பளையா இருக்கிறதுனால பேசாம இருக்கிறேன். அவர் யூரின் பாஸ் பண்ணி நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சார்? 2.5 மணி நேரம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண வரவங்க கிட்ட வந்து வெளியில வந்து நீங்க பேசிக்கலாம்ன்றதுதானே சார் அவங்களோட பாயிண்ட். அதுக்கு இப்படி ஒரு பதில், யூரின் பாஸ் பண்றது போறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அமைச்சரான்னு கேட்டாங்க. வாய மூடி பார்த்துக்கிட்டான். இப்ப இன்னைக்கு அவருக்கு பேர் வந்து கவுன்சிலர் பேரு. நீங்க வச்சிருக்கீங்களா? மக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு மக்களுக்கு நான் தொடர்பு இல்லையே.